2011ஆம் ஆண்டு அப்பொழுது செய்யாறில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக குறிப்பாக டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர் சட்டமன்ற உறுப்பினராக நின்ற பொழுது அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தேர்தலில் வேட்பாளராக இருந்தார்கள். அப்போது கூட்டணி கட்சியினுடைய தலைமை பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டது. இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக தேர்தல் பிரச்சாரம்லாம் சென்று முடித்துவிட்ட 2 தினங்களுக்கு பின்னால் விதிகளை மீறி நாங்கள் பிரச்சாரம் செய்தோம், குறிப்பாக தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் செய்தோம் என்று ஒரு வழக்கு ஒன்று என்னோடு சேர்த்து 6 பேர், என்னோடு சேர்த்து 7 பேர் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு 2011 செய்யாறு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. அதற்கு பின்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தனி சிறப்பு நீதிமன்றம் திருவண்ணாமலை ஒன்று துவக்கப்பட்டது. நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் என்னுடைய வழக்கை இங்கே திருவண்ணாமலை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு இங்கே வழக்கு நடைபெற்றது. சிறப்பு நீதிமன்றம் JM1 நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்றது. ஏறத்தாழ 14 ஆண்டு காலம் அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்றது. முறையாக வழக்கை நாங்களும் நடத்தினோம். ஆக இப்பொழுது நீதிமன்றத்தில் ஏற்கனவே போடப்பட்ட வழக்கு என்பது தவறான வழக்கு, எனவே அந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம், நீங்கள் நிரபராதி என்று என்னோடு சேர்ந்த 7 பேரையும் ஒருத்தர் இறந்து விட்டார், எஞ்சிருக்கிற 6 பேரும் நிரபராதி என்று நீதிபதி அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆக இப்படித்தான் நாட்டில் பல்வேறு நிலைகளில் பொய் வழக்கு போடுவதை நியாயமாக இருக்கிற நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்து நீதிகளை வழங்குகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.